செங்கோட்டையன் முக்கிய அறிவிப்பை இன்று வெளியிட போகிறார், மனம் திறந்து பேச போகிறார்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? அது ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏதாவது முன்வந்து நாங்கள் எல்லாம் இதை ஒற்றுமையாக கொண்டு செல்ல வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். இதற்கு ஒருவர் ஒத்து வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறார் என்பதை ஊடகங்கள் அறியும், மக்கள் அறியும், தொண்டர்கள் அறிவார்கள். ஏற்கனவே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் டெல்லி போனாரு, அவங்கள பார்த்தாரு, இவங்கள பார்த்தாரு, ஒரு தவறான செய்தியை விரைவாக பரப்பி அதில் அவருக்கு சம்பந்தமே இல்லை, அவர் டெல்லி செல்லவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. அவர் துணிச்சலான ஒரு முடிவை எடுப்பாரா? இல்லை, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம நமக்குள்ள பிரிவு இருக்கக்கூடாது, ஒற்றுமையான அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரான்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் தலைமையை துரோகம் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் சில நேரத்தில் பேசியிருக்கார். பேசி சென்ற முறை அவர் சட்டமன்றத்திலும் கூட ஓபிஎஸ் நான் உட்கார்ந்துருந்தா ஓரமா அப்படி ஒதுங்கி உட்கார்ந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆகவே அப்புறமா அவர் எனக்கு எந்த தகராறும் இல்லை எடப்பாடி பழனிசாமியிடம் என்று சொல்லிவிட்டு மாறிவிட்டார். அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமேயானால் அப்புறம் என்ன இருக்கும், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் போய்விடும். அவருடன் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய போறார். பர்டிகுலர்லி அதிமுக தொண்டர்கள், என்னை போன்ற அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் என எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே பல வருடங்களாக அவருடைய குணாதிசயம் எனக்கு தெரியும். மிகவும் எதிர்ப்பு என்கின்ற அலைக்கு அவ்வளவு வேகமாக அவர் ஒரு முக்கியத்துவத்தை தரமாட்டார். ஆனால் நமது மீடியா இன்றைய நிலைமையில் தூக்கி நிறுத்தி அவரை ஏதோ சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறது. மக்களும் தொண்டர்களும் கூட செய்வார் என 7 முறை வெற்றி பெற்றவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில். என்னை போலவே அம்மாவிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஆனால் இன்றைய தினம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது புரியவில்லை. ஆதரவாளர்கள் வருகிறார்கள். 7 முறை வெற்றி பெற்றதால் அந்த தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. நேற்று கூட நான் சொன்னேன், புதிய தலைமுறைக்கு நாம் ஒளிபரப்பினோம், இப்படியே தொடருமேயானால் அந்த தொகுதியில் மீண்டும் அவர் வெற்றி பெற முடியாது, மிகவும் கடினமாக இருக்கும், எல்லா இடமும் தோற்கும், இவரும் தோற்று போகின்ற நிலை வரும், அதற்குள் ஒரு மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆர்வத்துடன் அங்கே பாத்தீங்கன்னா பிரஸ்காரங்க குவிஞ்சிருக்காங்க. ஆகவே அங்க வேண்டியவர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருப்பவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒன்றை செயல்படுத்துவார், கையில எடுப்பார், விடமாட்டார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு ஆறுதலாக அவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அதைதான் நினைப்பார்கள், இவர்கள் சொல்லுவார் என்று. சொல்லுவாரா என்ற கேள்விதான் நீங்களும் கேட்கிறீர்கள், நானும் அந்த கேள்விக்குறியில் தான் நின்றிருக்கின்றேன். ஆகவே அவருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் என்னோடு பழகிய காலங்கள் உண்டு. எனக்கு தேர்தல் பொறுப்பாளராக நான் தேர்தலில் நின்ற பொழுது வந்தவர். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டு, உதவி இருக்கிறார். இல்லை, எவ்வளவு முடியுமோ ஆட்சியிலே அதிகாரத்தில் இருந்த பொழுது உதவி செய்பவர்களில் அவரை எடுத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் தான். ஆனால் அவருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டியவர் ஒரு ஈரோடு மாவட்ட செயலாளராக இருப்பதுதான் வேதனையாக இருந்தது. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு போகக்கூடியவர். ஆகவே அப்படித்தான் சகித்துக் கொண்டிருந்தார். எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டிருந்த நிலையை பார்த்து நானே வருத்தப்பட்டது உண்டு. இவர் ஒரு பெரிய தலைவர், லீடர். அம்மா ரூட் அவர் தான் போட்டு கொடுப்பார். அம்மா போறதுக்கு வர்றதுக்கு எங்க போனாலும் செங்கோட்டையனை கூப்பிடுங்க. நான் ஒரு டூர் போனப்போ அதே போல தூத்துக்குடியில் சரியா வரல ராஜாம்பான் நினைக்கிறேன், அப்புறம் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் போட்ட இடத்துல பக்கத்து தெருவில் ரூட்டை போட்டாங்க. உடனே அம்மா செங்கோட்டையை கூப்பிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவரையே ரூட் போட சொல்லி கூட இருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆகவே அப்படித்தான் இருந்தார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரால் எதுவும் முடியவில்லை, சூழ்நிலை மாறியது. ஒரு முதலமைச்சர் ஆவார்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆகவே இப்பொழுது இந்த என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்னை பொறுத்தவரை. அவர் அதற்கு கூட கவலைப்படவில்லை. அன்றைய தினம் அம்மாவும் தலைவரும் அசிங்கப்படுத்தியதுதான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அதை வித்திட்டவர் அம்மா. அந்த பம்பிங் சிஸ்டம் அவருடைய டிஸ்ட்ரிக்ட் உள்ளார வருது. அங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த காவேரி வாட்டர் பம்பை வரும், எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி
அதை ஒட்டிய திருப்பூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் கொண்டு வந்து தேவையில்லாமல் நடத்தி அவரை புறக்கணிச்சு, அவரை புறக்கணிச்சா பரவாயில்ல, எங்களை புறக்கணிச்சா நாங்க தாங்கிக்குவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் புறக்கணித்து அவமானப்படுத்தி அந்த நிகழ்வில் தான் அவர் சோர்ந்து போய் இப்படி செய்து விட்டார்கள், இந்த விவசாய சங்கம் செய்தது சரியில்லை என்று சொல்லி அவர்கள் மீது குறை சொன்னவர், பழனிசாமி மீது குறை சொல்லவில்லை. அப்பொழுது கூட நான் ஒன்றும் அவரை பற்றி பேசவில்லை என்று ஒரு மரியாதையாக இருந்து விட்டார். அதுதான் பெரிதாக இங்கே வெடித்தது. ஆனா உண்மையை சொல்றேன், இப்ப புதிய தலைமுறைக்கு பதிய வைக்கிறேன். அங்க மாவட்டத்துல பெரிய அவமானங்கள், அவரை அரசியல் செய்ய விடுறதே இல்லை. இவர் பழனிசாமி ஒரு கோஷ்டியை வளர்த்து, அந்த கோஷ்டி பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். அங்க அவருக்கு மேல ஒரு கேண்டிடேட்டே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஊடால. இவரால் யாரையும் எடுக்கவும் முடியாது, இவரால் யாரையும் சேர்க்கவும் முடியாது. அது போன்ற ஒரு அரசியல் நிலைமை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே அதையெல்லாம் முடியாமல் தான் பத்திரிகையாளர்கள் இந்த அவமானங்களை பார்த்து, ஊடகத்தினர் பார்த்து, ஏன்னா இப்படி சும்மாவே இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கள் என்று கேட்ட பொழுது, இதற்கு காரணம் ஊடகத்தை சார்ந்த நண்பர் என்று எனக்கு தெரியும், நண்பர்கள். அப்பொழுதுதான் 5ஆம் தேதி மனம் திறந்து நான் சொல்லுகிறேன் என்று இன்று சொல்ல வந்து கொண்டிருக்கிறார். எதையாவது சொல்லுவார் என்பதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இதெல்லாம் ஒட்டுமொட்ட அதிமுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா அது வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் அக்செப்ட். அது எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, தொண்டர்கள் சொல்றாங்க. ஒரு முடிவை எடுக்க வேண்டும், இந்த தலைமை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். பழனிசாமி இருக்கின்றவரை தோல்விதான் தொடரும். ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, எல்லோரும் ஒன்று கூடுவோம், இந்த தலைமையை தூக்கி எறிவோம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே எல்லாரும் சேருவோம், அதிமுக சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும் நான் சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய படைபலமும் கூட்டமும் பிரஸும் தேவையில்லை என்பது எனது கருத்து. சொந்த கருத்தாகவே இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். எதுவும் நடக்காமல் பேசி மூழ்கிவிட்டு சும்மா பேசிட்டு போயிட்டா அது எடப்பாடி இன்னும் வளர்ந்து விட்ட மாதிரி இருக்கும். இன்னொன்னு கவனிங்க, இவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கு. பழனிசாமி எல்லார் மேலையும் கை வச்சு கட்சியில் எடுப்பார், எல்லாம் பண்ணுவாரு. இப்ப பாருங்க அமைதியா இருக்காரு, ஒன்னும் பண்ணவே முடியல அவரால். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர், நீங்க மேல கை வச்சா சரியா வராது. காரில் ஏற செல்லூர் ராஜை தடுத்து வேற கார்ல வான்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொருவரையும் அசிங்கமாக நடத்துவதை நாம் பார்த்தோம். ஆகவே இவர தம்பிதுரை அடிக்கிறார், கையில தட்டி சும்மா இருங்கன்றாரு. அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். ஆகவே யாரையும் மதிக்க மாட்டேன் என்ற நிலைக்கு வந்த பின்னால் இதற்கு ஒரு வழி பிறந்தாக வேண்டும். அது இன்று காலையிலே விடிந்திருக்கிறது. 9 மணியிலே 9:15 மணியிலே இருக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். அந்த தீர்ப்பு கட்சிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே எடப்பாடி தலைமை வேண்டாம் என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். வேறு எந்த பதிலை அவர் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. உங்கள் கருத்தை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ஓகே.